ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ் சைலாபுடைய பேசிக் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ரியல் வேரியபிள்ஸு. இப்போ சைலாப்ன்றது பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட் லாங்குவேஜ் பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ நீட் டு டிக்ளேர் எ வேரியபிள் பிஃபோர் யூஸிங் இட். அதாவது நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா முதல்ல வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த அப்போ வந்து நம்ம வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணால் போதும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைன் கொடுத்துருக்கேன். எக்ஸ்னா இங்கே வேரியபிள் நேமு. இப்போ நம்ம கொடுக்கும்போது அவுட்புட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஈக்குவல் டு எப்போவுமே டாட்டில் தான் இது வந்து முடியும், டாட்னு வரும். இப்போ வந்து அடுத்த இதில் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு கொடுத்துருக்கேன். எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது 5 ப்ளஸ் 10 15 சொல்லிவிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதான் பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனாக ஏதாவது ஒரு நேமில் அந்த வேல்யூ ஸ்டோராக கொடுக்குறது தான் பார்த்திங்கன்னா வேரியபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ இது எதுவுமே கொடுக்கலன்னா அடுத்த இதில் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். இல்லை எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த லைனுக்கு ஸ்டார்டிங்கில் எண்டில் செமிகோலன் கொடுத்தோம்னா அது உடனே எக்ஸிக்யூட் ஆகாது, அடுத்த லைன் நமக்கு வரும். இப்போ இந்த இடத்துல செமிகோலன் கொடுக்காம இருந்தால் எப்படி அவுட்புட் வரும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஃபஸ்ட்டு வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 10 25 அவுட்புட் வந்து நமக்கு வரும். அதாவது நீங்கள் இந்த செமிகோலன் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கலன்னா அடுத்த இதில் நமக்கு அவுட்புட் வந்துடும். இல்லை எனக்கு அது மாதிரி வரக்கூடாது, எனக்கு அடுத்த லைனில் நான் எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து செமிகோலன் வந்து கொடுக்கணும். அதுதான் அது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிறதுனா எலிமெண்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ், நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் தான் இருக்கும் இங்கேயும். நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்னால் ப்ளஸ், அடிஷன்னா நம்ம ப்ளஸ்ன்னு வந்து நமக்கு தெரியும், சப்ராக்ஷன்னா மைனஸு, மல்டிப்ளிகேஷன். இங்கே டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டிவிஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரைட் டிவிஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் டிவிஷன். ரைட் டிவிஷன் மீன்ஸ் எப்படின்னா எக்ஸோட வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துட்டோம்னா என்ன வரும், இங்கே ரைட் டிவிஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா 10/2 5ன்னு ஆன்சர் வரும். அதே வந்து நீங்கள் லெஃப்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா எப்படி வரும், ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்வெர்ஸ் இல்லையா, அப்போது 2/10 ஈக்குவல் டு 1/5 அப்படின்ற ஆன்சர் வரும். அதான் பார்த்தீங்கன்னா ரைட் டிவிஷன் அண்ட் தென் லெஃப்ட் டிவிஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பவர் ஆஃப்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி சிம்பிள் 2 பவர் 3னா 2 × 2 × 3 8. அதே சேம் மீனிங் தான் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டார் இருந்தாலும் சரின்னு அர்த்தம்னா பவர் ஆஃப்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனா தெரியும்ல, அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீவேர்டு DET ஆஃப் ஏனா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு அர்த்தம் சைலாபில். ஓகேவா. இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏனா INV ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். அதான் இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன எக்ஸாம்பிள், அதாவது நான் தான் இதுக்கு தான் போட்டிருக்கேன், நம்ம ரைட் டிவிஷன் அண்ட் தென் லெஃப்ட் டிவிஷனுக்காக தான் போட்டிருக்கேன். அதனுடைய அவுட்புட் தான் பார்த்திங்கன்னா இது நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் அண்ட் தர் சைஸ். இப்போ வேரியபிள்ஸ் நேம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இஸ் நாட் நெவர் யூஸ். நம்ம சைலாபில் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் நேமு 24 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அதான் பார்த்திங்கன்னா இதோடைய ஃபஸ்ட்டு ரூல்ஸு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைலாபில் வந்து பார்த்தீங்கன்னா we cannot யூஸ் ஆல் த அவைலபிள் கேரக்டர்ஸ். நம்ம எல்லா கேரக்டர்ஸுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில ரூல்ஸ் பிரகாரம் தான் வேரியபிள்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். எப்படி வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கேரக்டர்ஸ் ஃப்ரம், எல்லா கேரக்டர்ஸுமே எப்படின்னா A to Z இன் லோயர் கேஸில் இருக்கலாம், இல்லை அப்பர் கேஸில் இருக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸும் வந்து நம்ம வேரியபிள் நேம்லாம் கொடுத்துக்கலாம் 0 to 9. அண்ட் தென் 6 கேரக்டர்ஸ், இந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் நம்ம வேரியபிள் நேமில் தரணும். ஓகேவா. பர்சன்டேஜ், அண்டர்ஸ்கோரு, ஆஷு, நாட் ஈக்குவல் டு, அண்ட் தென் $sign அண்ட் தென் கொஷின் மார்க் சைன்ஸ், இது வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பர்சன்டேஜ் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு சில இதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பர்சன்டேஜ் நேம் நம்ம கொடுத்தோம்னா ஒரு சில வேர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைலாபில் டிஃபால்ட்டாக ஒரு மீனிங் இருக்கும். அப்போ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பர்சன்டேஜ் I அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா அது வந்து இமேஜினரி நம்பரை குறிக்கும். அண்ட் தென் PI கொடுத்தோம்னா பையோட வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் தென் E கொடுத்தோம்னா நம்பர் ஆஃப் நெப்ரோ. அண்ட் தென் EPSனா ப்ரெசிஷன் வேல்யூ. INF அப்படி, அதாவது பர்சன்டேஜ் முன்னாடி கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தா அது ஓகேவா.
இன்ஃபினிட்டிவ் வேல்யூ வரும். NaNனா நாட் எ நம்பர்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு SZ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாலினாமியல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா T வந்து பார்த்தீங்கன்னா TIF பூலியன் வேரியபிள் ட்ரூ ஆர் ஃபால்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். இன்னும் முக்கியமான தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைலாப் வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ அதில் சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்னால் அப்பர் கேஸ், லோயர் கேஸ்னால் லோயர் கேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுமின்றது வந்து ஸ்மாலில் எழுதியிருக்கேன், இதுவும் டிஃப்ரெண்ட், ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இது வந்து லோயர் கேஸ் லெட்டர்ஸ், இது வந்து அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். சைலாப்ன்றது கேஸ் சென்சிட்டிவ்ன்றதுனால பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸ்மாலு கேப்ஸ்னால் அது டிஃபால்ட்டாக எப்படி வருதோ அது மாதிரி தான் யூஸ் பண்ணணும், நம்ம மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் இன் சைலாப்னா கமெண்ட் வந்து தெரியும் இல்லையா. கமெண்ட்னா ஒரு லைனில் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த லைன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு நம்ம வந்து கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சியில் பார்த்தீங்கன்னா /* அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நம்ம சைலாப்பில் என்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா // வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ // கொடுத்துட்டு ஒரு லைனை கொடுத்தோம்னா அந்த லைனில் வேல்யூவை எக்ஸிக்யூட் பண்ணாது. சைலாப் வந்து அந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணாது, அந்த லைனை இக்னோர் பண்ணிட்டோம். அதான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் லைன் சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சியில் எழுதும் போது மல்டிபிள் லைன்ஸில் எப்படி கொடுப்போம்னா இப்போ இந்த மாதிரி /* கொடுத்துட்டு லைன்ஸ் எழுதிட்டு அதே மாதிரி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா */ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிவிடுவோம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியாது. எத்தனை நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த // கொடுக்கணும். தனித்தனியாக ஒவ்வொரு லைனுக்காக கொடுத்துட்டு வரணும். மல்டிபிள் லைன்ஸில் இங்கே வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதை ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ இது கமெண்டில் கொடுத்துட்டேன். கமெண்டில் கொடுத்தா அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது இல்லையா, அப்போ நமக்கு வந்து எம்டியாக தான் டிஸ்பிளே ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் இன் சைலாப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசிக் எலமெண்ட்னா கண்டினியூஷன் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செமிகோலன் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன சொன்னேன், கன்சோலில் ஒரு லைன் எழுதும் போது நம்ம என்னென்னா ஒரு லைன் எழுதிட்டு என்ட்ரு பண்ணிட்டோம்னா அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இல்லை அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, எனக்கு மல்டிபிள் லைன்ஸ் வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து இதெல்லாம் கிடையாது, 2 டாட் தான். ஓகே, நான் தப்பாக எழுதுறேன், 2 டாட். ஓகேவா, இப்போ அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டாட் வச்சுட்டோம்னா அது கண்டினியூஸ்னு அர்த்தம். இப்போ இங்கே 2 டாட் வச்சுட்டு எக்ஸிக்யூட் ஆகாது, இப்போ இங்கே 2 டாட் வச்சு எக்ஸிக்யூட் ஆகாது. இங்கே எதுவுமே நான் கொடுக்கல, அதனால் இப்போ வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். என்ன ஆகும், x = 5 கொடுத்துட்டேன், 5 + 3 கொடுத்துருக்கோம் இல்லையா, 8 × 2 16 அப்படின்ற அவுட்புட் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுதுன்னா ஸ்ட்ரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிளாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். வேரியபிளில் அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குனா கேரக்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னா எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி தான், சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ். அதே மாதிரி தான் எங்கள் சைலாப்லேயும் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், x = world. இப்போ x = வேர்ல்டுன்ற ஒரு வேரியபிள் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ வேர்ல்டில் கொடுத்துருக்கேன். இப்போ x + y அப்படின்னா ரெண்டுமே கன்கார்டினேட் பண்ணும். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா x = hello, y = worldன்னு வந்துட்டு அதுக்கப்புறமான அவுட்புட் பார்த்திங்கன்னா hello world அப்படின்னு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஸ் த எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷன்ஸும் சைலாப்பில் எப்படி யூஸ் பண்ணோன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸோட வேரியபிளில் cos2 கொடுத்துட்டேன், ஒய்யோட வேரியபிளில் sin2 கொடுத்துட்டேன். இப்போ x^2 + y^2 அப்படி அவுட்புட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ cos2ஓட வேல்யூ வரும், அண்ட் தென் ஒய்யோட வேல்யூ sin2ஓட வேல்யூ வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ANS. ஓகே, ஆன்சர் வந்து இது 2 பவர் பண்ணும்போது நமக்கு வந்து வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்கும். இதான் பார்த்தீங்கன்னா பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் சைலாப். இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.